கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவ பக்தி உள்ளவர்கள், இன்னொன்று அக்கிரமக்காரர்கள். அப்ப தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனை வராது என்று சொல்லல. சோதனையிலே அவர் ரட்சிக்கிறார், சோதனைகளில் அவர் பாதுகாக்கிறார், சோதனைகளில் அவர்கள் கால் சிக்காதபடி விடுவிக்கிறார், சோதனைகளில் இருந்து ஆண்டவரால் மீட்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரர்கள் என்றால் என்ன? நினிவேயினுடைய அக்கிரமம் என்னுடைய சன்னதியில் வந்து எட்டிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. திமிர் பிடித்தவர்கள், விபச்சாரம் நிறைந்தவர்கள், வேசித்தனமான காரியங்களை துணிந்து செய்கிறவர்கள், அசுத்தமான வார்த்தைகளை பகிரங்கமாக பேசுகிறவர்கள், பல்வேறு வகையான லாகுரி வஸ்துகளை உபயோகிக்கிறவர்களும், பல்வேறு வகையான போதைகளை தயாரிக்கிறவர்களும், அவர்கள் எல்லாம் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காகவே அவர்களை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நியாய தீர்ப்பு நாளில்தான் தேவ பக்தி உள்ளவர்களுடைய நிலை என்ன, அக்கிரமக்காரருடைய நிலை என்ன, யார் யாரை ஆண்டவர் எவைகளுக்காக வைத்திருக்கிறார் போன்ற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாச்சுன்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த மேன்மையான காரியங்களை புரிந்து கொண்டு தேவ பக்தி உள்ளவர்களாய் நம்ம எப்பொழுதும் காத்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிக்கிறீர், ஒரு கூட்ட ஜனங்களை நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறீர். நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கின்ற பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.